ஆற்றங்கரையில் 2 பெரிய மரங்கள் இருந்தன. அந்த வழியாக பறந்து வந்த ஒரு சிட்டுக்குருவி முதல் மரத்திடம் கேட்டது, மழைக்காலம் தொடங்க இருப்பதால் நானும் என் குழந்தைகளும் வசிக்க கூடு கட்ட அனுமதிக்க முடியுமா என்று. முதலில் இருந்த மரம் முடியாது என்றது. அடுத்த மரத்திடம் கேட்டது. அது அனுமதித்தது. குருவி கூடுகட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் பலத்த மழை, ஆற்றில் வெள்ளம் வந்து முதல் மரத்தை அடித்துச் சென்றது. மரத்தை தண்ணீர் இழுத்துச் செல்லும் பொழுது குருவி சிரித்துக் கொண்டே சொன்னது, எனக்கு வசிக்க வீடு கட்ட இடமில்லை என்று சொன்னதால் இப்போது தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுகிறாய். அதற்கு மரம் கூறியது, எனக்குத் தெரியும், நான் வலுவிழந்து விட்டேன், எப்படியும் இந்த மழைக்குத் தாங்க மாட்டேன், தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுவேன் என்று. நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் உனக்கு இடமில்லை என்றேன், மன்னித்துவிடு என்றது.